இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைச்சொற்றர்கள் 31 35 வரையில் பரலோக ராஜ்யத்தின் வளர்ச்சியை பற்றியும் இயேசு உவமைகளாக பேசியதன் இறைவாக்கின் நிறைவையும் விளக்குகின்றது. இதில் கடுகு விதை உவமையும் உவமைகள் மூலமாக இயேசு பேசியதன் காரணமும் கூறப்பட்டுள்ளன. கடுகு விதை உவமை. சிறிய தொடக்கம். பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதையை போன்றது. அது எல்லா விதையையும் விட மிகச் சிறியது. பெரிய வளர்ச்சி. அது வளரும்போது மரங்களை விட பெரியதாகி வானத்து பறவைகள் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய செடியாக மாறுகிறது. பொருள் என்ன? தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு மிகச் சிறியதாக தொடங்கினாலும் காலப்போக்கில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து பலருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதுதான். புளித்த மாவு உவமை. இயேசு இத்துடன் புளித்த மாவு உவமையையும் சேர்த்து கூறுவதை பார்க்கிறோம். சிறிதளவு புளிப்பு மாவு முழு மாவையும் புளிக்கச் செய்வது போல பரலோக ராஜ்யம் மனிதர்களின் உள்ளங்களிலும் உலகிலும் அமைதியாகவே மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுதான். ஓமையை பயன்படுத்துதல். மறைபொருளை வெளிப்படுத்துதல். இயேசு ஓமைகளாகவே பேசினார். ஓமைகள் இல்லாமல் அவர்களுடன் பேசியதில்லை. இறைவாக்கினர் உரைத்தது என்ன? இப்படி பேசுவதன் நோக்கம், அதாவது இயேசு ஓமையை பயன்படுத்தி பேசுவதன் நோக்கம், வாயை திறந்து ஓமைகளை உரைப்பேன், உலகம் தோற்றுவிக்கப்பட்டது முதல் மறைந்திருப்பவைகளை வெளிப்படுத்துவேன் என்று இறைவாக்கினர்கள் மூலம் உரைத்தது நிறைவேற வேண்டுமென்பதற்காகவே ஓமைகள் வழியாக பேசுகிறார் இயேசு. நான் விண்ணரசை பற்றிய செய்திகளை, மறை உண்மைகளை மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளவே இயேசு ஓமைகள், ஓமானங்கள் வழியாக பேசினார். ஏழைகளும் கல்வியறிவு அற்றவர்களும் சாதாரண மக்களும் இறையரசின் பலன்களை அடையவே இயேசு பாமர மக்களுக்கு தக்கவாறு ஓமைகளை பயன்படுத்தி பேசுகிறார். கேட்கச் செவியுள்ளவன் கேட்கட்டும், அப்படி கேட்பதனால் பலன் பெறட்டும் என்கிறார் இயேசு. ஆகவே தான் மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இயேசு ஓமைகளை வழியாக பேசுகிறார். நாம் அறிந்து கொள்ளுவோம், புரிந்து கொள்ளுவோம், பலன் பெறுவோம்.